ஒரு பக்கத்தில் சூப்பரான பிரியாணியும் இன்னொரு பக்கத்தில் கஞ்சும் கருவாடும் நல்லா பொரிச்சு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கருவாடை எதை நான் சூஸ் பண்ணுவேன் தெரியுமா? கருவாடை எப்படி வச்சுருந்தாலுமே நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் தெரியுமா? கஞ்சு கருவாடையும் தான் நான் சூஸ் பண்ணுவேன். பார்த்துக்கோங்க, அவ்வளோ காலம் அந்த கருவாடு வந்து அவ்வளோ ஒரு உயிர். அப்படி ஒரு உயிர்னா அப்படி ஒரு உயிர். கருவாடுனா போதும் எனக்கு நல்லா, அது என்ன சொல்ல, கூட 2 உருண்டை உள்ளுக்குள்ளே போகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. கருவாடுனா எப்போனாலும் சரி தான், அப்படி நல்லா சாப்பிடுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான். கொஞ்சம் கருவாடை வந்து ஒரு 4 கருவாடை எடுத்து அப்படியே மசாலா தடவி பொரிச்சாச்சு. கருவாடை எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம வந்து சுடு தண்ணியில் ஊற்றி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பு வந்து அப்படியே கீழே இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி ரொம்ப அதுக்குன்னு ஊற விட்டுறக்கூடாது. பிறகு கருவாடு வந்து உடஞ்சிரும்ல, அதுக்காக நம்ம வந்து லைட்டாக அப்படி போட்டு அப்படி எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த கருவாடுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமோ பல்லாரியோ எதுவோ அப்படி தூவி விட்டு, வெங்காயம் வேகணும்லாம் கிடையாது, அப்படி தூவி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, யாரெல்லாம் ஏன் ரகம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் அவ்வளோ சூப்பராக கருவாடு போடுவாங்க. அவ்வளோ அழகாக கிழிச்சி சூப்பராக சுத்தமாக நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறம் உப்பையும் மஞ்சளையும் அப்படியே சீர் உப்பாக போட்டு அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க.